அண்ணாமலையால் நடந்த சாத்தியம். வெளியான கருத்து கணிப்பு. அதிர்ச்சியான அதிமுக களம் மாறுகிறது. தமிழகத்தில் தற்போது உள்ள சூழ்நிலையில் தேர்தல் நடந்தாலும் யார் வெற்றி பெறுவார்கள் என்று இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிர்ச்சிகரமாக இருப்பது அதிமுக நிலைமையே என்று கூறப்படுகிறது. இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து கடந்த மாதம் ஜனவரி 2 முதல் பிப்ரவரி 9 வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் மூட் ஆஃப் தி நேஷன் என்ற பெயரில் கருத்து கணிப்பு நடத்தியது. இதில் 1,00,000 நபர்களை சந்தித்து அவர்களின் மனநிலை ஆய்வு செய்யப்பட்டது. அந்த வகையில் தமிழகத்தில் மீண்டும் மக்களவை தேர்தல் நடத்தினால் அதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்றும் யாருக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்றும் அந்த ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திமுகவே மீண்டும் வெற்றியை பெறும் என்றும் பாஜக கூட்டணியின் வாக்கு சதவிகிதம் 3% உயர்ந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதிமுகவின் வாக்கு 3% சரிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவினருக்கு அதிர்ச்சியான செய்தியை கொடுத்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 18% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்தியா கூட்டணி 47% வாக்குகளை பெற்றிருந்தது. அதிமுக கூட்டணியானது 23% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த சர்வேயின் இறுதி முடிவில் தற்போது மக்களவை தேர்தல் நடத்தினால் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 3% அதிகரித்து 21% வாக்குகளை பெற்றிருக்கும். இந்தியா கூட்டணியின் வாக்கு சதவீதமானது 5% உயர்ந்து 52% அதிகரித்திருக்கும். அதிமுக கூட்டணியின் வாக்குகள் 23%இலிருந்து 20% குறைந்திருக்கும் என இந்தியா டுடே ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாஜகவினர் கருதுவது சட்டமன்ற தேர்தலுக்குள் இன்னமும் பாஜகவின் வாக்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் அப்போது அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்தால் பாஜக தமிழகத்தில் நிலையான காலடியை எடுத்து வைத்துள்ளது என்பது தெள்ள தெளிவாக தெரிய வரும். சட்டமன்றம் செல்லக்கூடிய நிலையும் எதிர்க்கட்சிக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகின்றனர். வரும் நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது. பாஜக சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் இறங்கி கடுமையாக பணியாற்ற உள்ளது. மேலும் கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக தமிழகத்தில் மாற்றம் ஏற்படும் என்றும் கருதப்படுகிறது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு 2இல் 1 திராவிட கட்சிகள் அழியும் என அண்ணாமலை லண்டனில் இருக்கும்போது ஒரு நேர்காணலில் கூறியிருந்தார். அந்த நிலைப்பாடை தற்போது தமிழகத்தில் உருவாகி இருப்பதாகவும் அதிமுக பக்கம் பெரியதாக கூட்டணி இல்லாததால் இந்த சரிவை சந்தித்து வருவதாகவும் பிரிந்தவர்களை இணைக்காத காரணத்தினாலும் இந்த நிலைமையை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பதாக அதிமுகவினரே இந்த சர்வேயை பார்த்து கொந்தளிக்கின்றனர். பாஜகவின் தற்போது உள்ள வளர்ச்சிக்கு அண்ணாமலையின் செயல்பாடுகளே காரணம் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.